பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் இந்த மாலை வேளையிலே மகிமைப்படுவதாக. இந்த புதிய வருடத்திலும் இந்த புதிய மாதத்திலும் கூட இந்த யூடியூப் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வருடத்தில் டெய்லி ஈவினிங் டிவோஷன் அப்படின்றதான டைட்டிலில் நம்ம ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம தியானித்து வந்தோம். அது சில சூழ்நிலைகளின் காரணமாக எங்களால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதை நம்ம அப்படியே இந்த இயரில் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்ருக்கோம், பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதற்காக இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் யாவரும் உங்களுடைய கனிவான ஜெபத்தில் ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, நாம் கடந்த வருடத்தில் நாம் லாஸ்ட்டாக நம்ம தியானித்தது ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின்ஸ், அடிப்படை உபதேசங்களில் 3 காரியங்களை குறித்து நாம் தியானித்து வந்தோம். இன்றைக்கு நம் 4வது காரியத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். அதாவது அப்போஸ்டல் டாக்ட்ரின்ஸ், அப்போஸ்தலருடைய உபதேசம். இது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலருடைய உபதேசம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததான நாட்களிலே அவரை பின்பற்றினதான அப்போஸ்தலர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக, அதை ஜனங்களுக்கு போதிக்கிறவர்களாக, உபதேசிக்கிறவர்களாக, அதை தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறவர்களாக என்ன பண்ணினார்கள் அப்படின்னா அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். அப்போது இதனால் அவங்க பின்பற்றினாங்க. அப்படி அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிறைய நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு 5 வகையான ஒரு காரியங்கள் மாத்திரம் நம்ம பார்த்துட்டு நம்ம கடந்து போகலாம். முதலாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் என்ன இருந்தது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய பாவ நிவிர்த்தி அதில் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக அவர் பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். இதெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பாவ நிவிர்த்தியிலே வருகிறதாக இருக்கிறது. அது எல்லாமே நமக்கு தெரிந்ததான ஒரு சம்பவம் தான். நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டது, அவர் மரித்தது, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினது எல்லாம் நமக்கு தெரியும். அந்த காரியங்கள் தான் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சம்பவம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் முதல் 37ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பேதுரு ஜனங்களுக்கு, அதாவது யூத ஜனங்களுக்கு அவர் ஒரு சில காரியங்களை போதிக்கிறார். என்ன காரியங்கள் போதிக்கிறார் அப்படின்னா, அவர்கள் செய்ததான பாவத்தை குறித்து, அவர்கள் செய்த குற்றத்தை குறித்து அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து அந்த ஜனங்களுக்கு குறிப்பிடுகிறார். எப்படின்னா, ஒரு நபர் இருந்தார். அந்த நபரை நீங்கள் என்ன பண்ணினீங்க, நீங்களாக தான் என்ன பண்ணீங்க, காட்டி கொடுத்தீங்க. ஒரு பாவமும் அறியாத அவரை நீங்கள் என்ன பண்ணினீங்க, காட்டி கொடுத்தீங்க. அவரை நீங்கள் கல்லறியும்படியாக அல்லது சிலுவையில் அறையும்படியாக, அவரை மறிக்கும்படியாக நீங்கள் என்ன பண்ணினீங்க, நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்க. அப்படிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் நான் என்ன பண்ணுறேன், இன்னைக்கு உங்கள் நடுவில் நான் அவரை குறித்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் யாரை கொலை பண்ணினீங்களோ, நீங்கள் யார் மரித்து போவதற்கு நீங்கள் காரணமாக இருந்தீங்களோ, அந்த நபரை குறித்து தான் நான் இன்னைக்கு உங்கள் நடுவில் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேதுரு அந்த ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார், அவர் போதிக்கிறார். அப்படி போதிக்கும் பொழுது அந்த ஜனங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது தெரியுமா? 37வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் கேட்குறாங்க. பேதுருவினுடைய பிரசங்கத்தை கேட்ட அடுத்த மாத்திரமே அந்த ஜனங்கள் சொன்னதான ஒரு காரியம் என்னன்னா, முதலாவதாக அவங்களுடைய இருதயத்திலே ஒரு மாற்றம் வருகிறது. அவங்க இருதயத்தில் தங்களுடைய தவறை, தங்களுடைய பாவத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். தன்னுடைய இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி அவங்க என்ன பண்ணினாங்க, தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவர்களாக அவங்க ஃபஸ்ட்டு அவங்க பாவத்தை உணர்றாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யணும், எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா நாங்கள் இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க கேட்குறாங்க. அப்போது இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் முதல் காரியம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் என்ன ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை, அதாவது இந்த அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்களை நாம் படிக்கும் பொழுது, அதை நாம் கை கொள்ளும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வருகிறது. நம்முடைய இருதயம் ஒருவேளை குணப்படாத சில காரியங்கள், ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய மனதில் ஏதோ ஒரு பாவமான காரியங்கள் ஒருவேளை இருக்குமானால் அதை குறித்து ஒரு மாற்றம் வரும்படியாக
அந்த பாவத்தை குறித்து, அந்த தவறை குறித்து நிதானித்து அறிகிறதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்புறம் இரண்டாவதாக ஒரு காரியம் என்னன்னா, இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நற்செய்தி அடங்கி இருக்கிறதாக இருக்குது. நற்செய்தி அப்படின்னு சொன்னாவே நமக்கு தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அப்போஸ்தலர் 10:42 நினைக்கிறேன் வாசிக்கிறோம். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு நாட்களிலுமே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ அதெல்லாம் என்னதுன்னா ஒரு விதமான நற்செய்தி தான். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு நபரை வந்து மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்துவதும், ஞானஸ்தானத்திற்கு நேராக நடத்துவதும், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்திற்கு நேராக நடத்துவதும், ஆலயத்திற்கு நேராக நடத்துவதும், சரியான சத்தியத்திற்கு நேராக நடத்துவதும், இதுவும் கூட ஒரு வகையான நற்செய்தி தான். அப்போது இது எல்லாமே அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே அடங்கி இருக்கிறதாக காணப்படுது. இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். யோவான் ஸ்நானகனை குறித்து நம்ம வாசிக்கும்போது மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி. இது ஒரு விதமான எச்சரிப்பினுடைய செய்தியாக இருந்தாலும் கூட இதுவும் ஒரு நற்செய்தி தான். மனம் திரும்புங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் வந்து மிகவும் சமீபமாக இருக்குது, அதனால் நீங்கள் மனம் திரும்புங்க, மனம் திரும்பினா தான் அந்த பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியும் அப்படிங்கிறதான ஒரு நற்செய்தி யோவான் ஸ்நானகன் மூலமாக அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா போய் சேருது. இது யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது யோவான் ஸ்நானகன் அவரை பார்த்து சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அப்போது அது ஒரு விதமான நற்செய்தி. அப்புறம் யோவான் 1ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசித்தோமானால் அந்த இடத்துல வந்து ஞானஸ்தானத்தை குறித்து வந்து அந்த இடத்துல வந்து போடப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த யோர்தான் நதிக்கரையிலே யோவான் ஸ்நானகனால ஞானஸ்தானம் பண்ணப்படுவார். அப்போ அந்த விஷயங்கள் வந்து அந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சம்பவம் தான். மேல் வீட்டு அறையில் 10 நாட்கள் 120 பேர் தேவனுடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டு ஒரு விஷயத்திற்காக அவங்க தேவனை நோக்கி காத்திருக்கும் பொழுது தேவன் பற்பல பாஷைகளை கொண்ட அந்த ஜனங்களை வந்து பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினாலே நிரப்பினார். அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்துல நற்செய்தியும் என்ன பண்ணுது அடங்கி இருக்கிறதாக இருக்கு. இந்த நற்செய்தி ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையும் எப்படி மாற்றும் அப்படின்னா நற்செய்தியாக, நற்சாட்சியாக நம்மையும் மாற்றக்கூடியதான ஒரு வல்லமை உடையதாக இது இருக்கு. நம் 3வது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, தேவனுடைய ராஜ்யம் இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்துல அடங்கி இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு நமக்கு சொன்னால் பெரிய அளவில் நமக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நமக்கு நிறைய காரியங்கள் தெரியும். ஆண்டவர் சில காரியங்களை வந்து வேதத்திலும் கூட நாம் புரிந்து கொள்ளும்படியாக தேவன் ஒரு சில காரியங்களை எழுதி வைத்துட்டு போயிருக்கிறார். நம்ம ஒரு காரியங்கள் நாம் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போது தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அது வந்து ஒரு சமாதானமான இடம், ஒரு சந்தோஷமான ஒரு இடம், பசி இல்லாத இடம், துக்கம் இல்லாத ஒரு இடம், துயரம் இல்லாத ஒரு இடம், கண்ணீர் இல்லாத ஒரு இடம், பாடுகள் இல்லாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு என்ன பண்ணும் தெரியும். ஆனால் அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு ஆசீர்வாதமான அந்த ஒரு மேன்மையான அந்த உயர்வான அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் சொல்லுகிறார், நமக்காக ஒரு ஸ்தலத்தை தேவன் ஆயத்தம் பண்ணும்படியாக அவர் போயிருக்கிறாரா. நமக்கான அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணினதற்கு பிற்பாடு வந்து நமக்காக எந்த ஒரு இடத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு போகும்படியாக தேவன் மறுபடியுமாக வந்து அந்த இடத்துல நாம் அமரும்படியாக சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்து கொண்டு போவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பங்கும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அடங்கி இருக்கிறதாக இருக்குது. அப்புறம் 4வது ஒரு காரியம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே வேதத்திற்கு தேவனுடைய வார்த்தைக்கு அதிகமாக என்ன பண்ணியிருக்கோம்னா முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இருக்கும். நம்ம வேதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவோ காரியங்கள் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்துதல் வரைக்கும் எவ்வளவோ காரியங்கள் எவ்வளவோ விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு.
நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியாவிட்டாலும் நம் புதிய ஏற்பாட்டினுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது கலாத்தியரில் சொல்லப்பட்டது போல ஆவியின் கனியும், அப்புறம் இந்த கீழ்ப்படிதல், பகிர்ந்து கொடுத்தல், நம்ம ஜெபத்தில் உறுதியாக நம்ம தரித்திருத்தல், ஒருவரோடு ஒருவர் நாம் ஐக்கியப்பட்டிருத்தல், தேவனோடும் மனிதர்களோடும் ஐக்கியப்பட்டிருத்தல், இப்படி நம்ம காரியங்கள் சொல்லணும் அப்படின்னா சொல்லிட்டே போகலாம். இது எல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது இது எல்லாமே நம்ம இப்போ சொன்னதான எல்லா காரியங்களுமே வசனத்தில் தான் இருக்குது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதற்கப்புறம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலையும், ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த சொன்ன சில காரியங்கள்லாம் அதில் கூறப்பட்டிருக்கும். அப்போது அப்போஸ்தலருடைய உபதேசம் எல்லாமே வேதத்தினுடைய அடிப்படையில் தான் இருக்கும். தேவனுடைய வார்த்தையை மையமாக கொண்டு தான் இருக்கும். தேவன் சொல்லாத ஒரு வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை மையமாக இல்லாமல் ஒரு கேரக்டரையோ ஒரு நபரையோ என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு நாளும் அவர்கள் உபதேசிக்கிறவர்களாக அவர்கள் இருக்க மாட்டாங்க. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கணும் அப்படின்னா வேதத்தினுடைய அடிப்படையில், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில், தேவன் சொல்லுகிறதான அந்த வார்த்தையினுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையும் இருக்குமே. ஆனால் தேவன் உண்மையாக நம்மளுடைய வாழ்க்கையிலே, நம்மளுடைய அந்த காலங்களிலே தேவன் என்ன பண்ணுவார்? பிரியப்படுகிற ஒரு தேவனாக. கடைசியாக 5வது காரியம், ஒரே ஒரு காரியம் பார்க்கலாம். இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் முக்கியமாக என்ன இருக்கும் அப்படின்னா, அவர்கள் தவறான ஒரு போதனைகளை என்ன பண்ண மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதை நிராகரிக்கிறவர்களாக, அதை தள்ளுகிறவர்களாக, அதை வெறுக்கிறவர்களாக தான் என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. அதை குறித்து நம்ம வேதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பகுதிகளில் அந்த தவறான உபதேசங்கள், தவறான போதனைகள் அப்படின்லாம் ஒரு சில பகுதிகளில் நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனங்களை நம்ம வாசிக்கும்போது ரோமர் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்றையும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினையையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். இதுவே நம்ம 1 தீமோத்தேயு 6:3 வாசிக்கும் போது வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 1:3 வாசிக்கும் போது வேற்றுமையான உபதேசங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அன்றைய நாட்களில் வேற்றுமையான உபதேசங்கள், அதாவது சத்தியத்தை, சரியான உபதேசத்தை அல்லாமல் தவறான உபதேசத்தை பரப்புகிறவர்களும் தவறான உபதேசத்தை போதிக்கிறவர்களும் என்ன பண்ணினாங்கன்னா அன்றைய நாட்கள்ல இருந்தாங்க. ஆனா அந்த கட்டுக்கதைகளுக்கும் அந்த தவறான உபதேசங்களுக்கும் செவி சாய்க்காமல் அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசமும் சரியான ஒரு உபதேசமாக இருந்தது. அதே போல தான் இன்றைக்கு நம்மளுடைய காலகட்டங்களிலும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தவறான உபதேசத்தை, வேதத்தில் அல்லாத உபதேசத்தை, வேதத்தை புரட்டுகிறதான உபதேசத்தை இன்றைக்கு அநேகர் போதித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய வார்த்தைக்கு, அவர்களுடையதான அந்த உபதேசங்களுக்கு நாம் என்ன பண்ணணுமா? ஒரு நாளும் நாம் அவர்களோடு கூட இசைந்திருக்கிறவர்களாக, இணைந்து போகிறவர்களாக அல்லாமல் அதை நிராகரிக்கிறவர்களாக, அதை நாம் தள்ளி போடுகிறவர்களாக, அதை நாம் தள்ளுகிறவர்களாக, அதை நாம் வெறுக்கிறவர்களாக நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். வெளிப்படுத்தல் நம்ம வாசிக்கிறோம். எபேசு சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. அப்போ எபேசு சபையை குறித்து தேவன் சொல்லும்போது ஒரு காரியம் சொல்லுகிறாரு. அப்போஸ்தலர் அந்த ஒரு மனுஷன் அப்போஸ்தலன் கிடையாது. அப்போஸ்தலன் இல்லாமல் இருக்கும்போதே நான் அப்போஸ்தலன் தான் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை வேறு விதமாக சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் அதை சரியாக நிதானித்து பகுத்து ஆராய்கிறவர்களாக அந்த ஜனங்கள் இருந்தாங்களாம். இவங்க உண்மையான அப்போஸ்தலர்கள் என்ன கிடையாது, இவங்க தான் உண்மையான அப்போஸ்தலர்கள், இவங்க தான் தேவனுடைய வார்த்தையை சரியான முறையிலே உபதேசிக்கிறவர்கள், இவர்கள் வேத புரட்டுகிறவர்கள், வசனத்தை புரட்டுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த எபேசு சபையில் உள்ளதான ஒவ்வொரு ஜனங்களும் என்ன பண்ணினாங்க? அதை நிதானித்து அறிகிறவர்களாக இருந்தாங்க. அப்போ நாமும் அப்படித்தான் இன்றைய நாட்களில் வேதத்தை புரட்டுகிறதான தவறான உபதேசங்கள் நமக்கு நேராக வரும் பொழுது எந்த உபதேசம் சரி, எந்த உபதேசம் தவறு என்கிறதை நாம் நிதானித்து அறிகிறவர்களாக நாம் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான்
தேவன் நம் மீது பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே இந்த 5 காரியம் இருந்தது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த 5 காரியமும் இருக்குமே. ஆனால் உண்மையாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன பண்ணுவார்? மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஒரு பிலிப்பியர் நினைக்கிறேன் ஒரு வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் நாம் வாழுகிற நாட்களில் நமக்கு வீடு இருக்கலாம், சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் எல்லாமே நமக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லாமே ஒரு நிரந்தரமானது கிடையாது. எல்லாமே ஒரு தற்காலிகமானது தான், ஒரு கொஞ்ச நாட்கள் தான். எல்லாமே தேவன் இதை நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க, ஒரு கொஞ்ச நாளைக்கு நீங்கள் சுதந்திரமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு கொடுத்ததான ஈவுகள் தான் இது எல்லாமே. ஆனால் அது நமக்கு நிரந்தரமானது கிடையாது. நிரந்தரமான ஒரு குடியிருப்பு நமக்கு இருக்கு அப்படின்னா அது எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ அந்த குடியிருப்புக்காக, பரலோகத்தில் நாம் குடியேறி போவதற்காக அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை இந்த பூலோகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு நாட்களையும் நாம் வாழ பிரயாசப்படுவோம். செயின்ட் பேட்ரிக் அப்படின்றதான ஒரு மனுஷர் சொல்லுகிறார், he who believes shall be saved, but he who does not believe shall be damned அப்படின்னு சொல்லுகிறார். அதாவது ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணுவானா? ரட்சிக்கப்படுவானாம், பாதுகாக்கப்படுவான், மீட்கப்படுவான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பர்சன் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். நாம் தேவனை விசுவாசிக்கிறோமா? ஒருவேளை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கலாம். அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது? அந்நித்தியமான காரியங்களுக்காக நாம் தேவனை விசுவாசிக்கிறோமா? இல்லை அழிந்து போகாத நித்தியமான அந்த பரலோக குடியிருப்புக்காக நாம் தேவன் மீது விசுவாசம் வைத்திருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி சற்று நாம் நிதானித்து அறியும் பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்தே நாம் தப்புவிக்கப்படுவோம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளின் மூலமாக நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.